ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பென்னி ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது அவசியமா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ருபீஸுக்கும் பிலோல ட்ரேட் ஆகுற பங்குகளை வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிறைய காரணங்கள் பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி பாக்குறேன். பட் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு 10 ருபீஸுக்கும் கீழே இருக்கிற பங்குகளை வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போதுமே வந்து பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 விஷயம் தயவு செஞ்சு கவனிங்க. ஒண்ணு, அந்த நிறுவனத்துடைய பிசினஸ் என்ன? அந்த பிசினஸுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா? அதே மாதிரி எந்த ஒரு பென்னி ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, அந்த துறைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த பிசினஸுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ற மாதிரி அந்த பங்குக்கு வேல்யூவேஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அந்த துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செக்டார் இன்னொரு 5 வருஷத்துல நல்லா வளரும், இந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த செக்டாருக்கு டிமாண்ட் இருக்கு, இந்த செக்டாருக்கு கொஞ்சமாவது ஒரு ஸ்கோப் இருக்கு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த நிறுவனத்துடைய வேல்யூவேஷன். அந்த நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதுல ரீசனபிளான இன்வெஸ்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த பங்கு பிசினஸ் கொஞ்சமாவது ப்ராஃபிட்டபிளா கொடுத்துட்டு இருக்காங்களா, இல்ல ஏன் குறைஞ்சாங்க, இப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். வேல்யூவேஷன்னா அந்த பங்கோட பிஇ, ஆர்ஓசி, ஆர்ஓஇ இதெல்லாம் பார்க்கணும். இப்ப நல்ல நெகட்டிவ்ல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ், இப்ப 10 கோடி லாஸ்ல இருந்தாங்க, 1000 கோடி லாஸ்ல இருந்தாங்க, அடுத்த வருஷமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் நல்லா இருக்கா, அந்த நிறுவனத்துடைய டிராப்புக்கு ரீசன் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஹோல்டிங் பேட்டர்ன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு பென்னி ஸ்டாக்ல ப்ரமோட்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஹோல்டிங் இருக்குன்னா தான் அதை நம்பி நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இதெல்லாம் கொடுத்து இறங்கியிருக்காங்க, அப்ப நம்ம வந்து அதோட வேல்யூவேஷன் எல்லாம் நல்லா இருந்து ஸ்பிளிட் போனஸாலதான் அந்த ஸ்டாக் டிப் ஆயிருக்கு அப்படின்னாலும் அந்த பங்கை பத்தி கன்சிடர் பண்ணலாம். சோ பென்னி ஸ்டாக் 10 ருபீஸ்க்கு கீழே உள்ளது மட்டும் காரணம் கிடையாது. அந்த பங்கு ஃபியூச்சர்ல growth ஆகுமா, அந்த பங்குக்கு ரீசனபிளான ரீசன்ஸ் இருக்கா டு மூவ், இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் நமக்கு செட் ஆச்சு, சூட் ஆச்சு அப்படின்னா இந்த பங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான தகவல்களோட அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை தேங்க்யூ so much for watching this video. Have a fantastic day. அண்ட் நீங்க இந்த மாதிரி பங்குகளை முதலீடு செய்யறதுக்கு ஒரு குவாலிட்டியான டிமேட் அக்கௌண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம பிரான்ச்ல உங்களுடைய ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட சர்வீஸ் உங்களுக்கு 24x7 கிடைக்கும். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல என்ன என்கொயரிஸ்னாலும் கிடைக்கும். ஆர்டர் போடுற எப்படி பிளேஸ் பண்ணணுங்கிறதுல இருந்து பே இன் பே அவுட் எல்லாத்தையுமே எஜுகேட் பண்ணி நீங்களே ஓனா பண்றதுக்கு தேவையான நிறைய எஜுகேஷன் சப்போர்ட் நம்ம